ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. உம்முடைய இரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் பாடுகின்ற பாடலை ஆசீர்வதிங்க, சங்கீதத்தின் பகுதியை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகள் சொல்லுகிற தங்க வசனங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் சபையில் ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பட்டு ராஜா. காணிக்கை வேளையிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. செய்தி வேலைக்காயுடைய சமூகத்தில் வருகிறோம். செய்தி கொடுக்கிற தாசரை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. வல்லமுள்ள வார்த்தை அவர் மூலம் புறப்பட்டு வருகிறதற்காய் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இறுதி ஜெப வேளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் ஆராதனை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகமெங்கும் நடக்கிற சகல ஆராதனையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பயங்கரமான
நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நல்ல நாமத்தை மேன்மைப்படுத்தி பாடுவோம். நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு என்றும் இருப்பவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திருப்பாரே. ஏசு போதுமே, ஏசு போதுமே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஏசு போதும் என்று வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே, 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 போதுமே. எந்த நாளிலுமே, எந்நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் தொல்லை போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் கரம் தட்டி போகாமல் முன் செல்லவே, உலகமும் மகிழ்ச்சியும் பயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மகிழ்ச்சியும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. போதுமே, இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, நிலையிலுமே, எந்த நாளினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் தேடுவான் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் தேடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் சேர்த்திடுவார், மரண பள்ளத்தாக்கை காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கை காத்திடுவார். போதுமே, 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 இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, வேளையிலுமே, எந்த நாளிலுமே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமடுவே நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமடுவே நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் விட்டாலும் ஆகாதவன் விட்டாலும் இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, நிலையிலுமே, எந்த
எனக்கு தாசை வரும் பர்வத என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வத என் கண்களை ஏறெடுப்பேன். ஏத்தி எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தி எங்கும் என்னை அணுகாமல் புகையும் மரத்தையும் பத்திரமாக கப்பரீது முதலாய் புகையும் மரத்தையும் எசாம்பே காப்பாரேன முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வத என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதத்தினால் என் கண்களை ஏறெடுப்பேன். ஏத்தி எங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். சொல்லுங்க. எங்கும் என்னை அணுகாமல் புகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரேன முதலாய் புகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரேன முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வத என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வத என் கண்களை ஏறெடுப்பேன். 698 698வது பக்கத்தில் சங்கீதம் 47 நாம் மாறி மாறி வாசிப்போம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களுக்காக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர்கள் மகா உன்னதமானவர். ஆமென். யாவருக்கார்வோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பதாக மெதுவா பாடுங்க அப்படின்னா சொல்லியிருக்கு. அமைதியா பாடுங்க அப்படின்னா சொல்லியிருக்கு. முணுமுணுத்து பாடுங்க அப்படின்னா சொல்லியிருக்கு. மனசுக்குள்ளே பாடுங்க அப்படின்னா சொல்லியிருக்கு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்காம பாடுங்க அப்படின்னா சொல்லியிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லலை. சரியா? எப்படி சொல்லியிருக்கு? கம்பீர சத்தமா. இவர் இல்லையா சொல்லலாமா? நம்ம மேல பக்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? எப்போ பார்த்தாலும் ஒரே என்ன செய்யறாங்க? சத்தம் போடுறாங்க. நம்ம ஏன் சத்தம் போடுறோம்னு அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அவரை துதிக்க வேண்டுமா? எப்படி துதிக்க வேண்டுமா? கம்பீர சத்தத்தோடு. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எவ்வளவு பலகீனமா வந்தாலும் சரி, ஒருவேளை எவ்வளவு சரீரம் முடியாம வந்தாலும், களைப்பாக வந்தாலும், ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிச்சு பாருங்க. நம்முடைய களைப்புகள் பலகீனங்கள் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போன வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நாரத்ர சிஸ்டர் வீட்டில் நடக்குது. அப்போ எனக்கு பயங்கரமான தலைவலி. 1.5 நாள் அந்த தலைவலி இருந்துட்டு இருக்கு. அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து கொஞ்ச நேரம் சத்தமாக பாடி ஆராதிச்சு செஞ்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம். அது முடியறதுக்கு முன்னாடி எல்லா தலைவலியும் மாறிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.
ஆண்டவரை நம்ம கம்பீர சத்தத்தோடு பாடி ஆராதிக்கும் பொழுது ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் நீங்க ஆராதனைக்கு சீக்கிரமாக கர்த்தரை ஆராதிங்க, விடுதலையோடு கர்த்தரை துதிங்கன்னு சொல்லுவதற்கு காரணமா தான். அப்ப சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பதாக எப்படி கம்பீரமா என்ன செய்யுங்கள், ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பூமி அனைத்துக்கும் அவர் யாரு? ராஜாதி ராஜா. ராஜான்னு சொல்லல, நம்முடைய வேதம் எப்படி சொல்லுகிறது? ராஜாதி ராஜா, த கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. த கிங் ஆஃப் கிங்னா அப்படின்னா என்ன? எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. அல்லேலூயா. இன்னொரு விதத்துல சொன்ன போனா he is a king maker. சரியா? ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவர்தான். ராஜாக்களை உண்டாக்குறவரே, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே. அப்படின்னா ராஜாக்களை உண்டாக்குகிறவர்னா அப்ப ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அப்ப அவர் எங்கேயுமே நான் தான் ராஜான்னு ஒரு நாள் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது ஒரு பெரிய திரள் கூட்டம் அவருக்கு பின்னாடி ஓடி போச்சு. அப்படிதானே? இப்போ புதுசா யாராவது கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய கூட்டம் என்ன செய்யுது, பின்னாடி போகுது. எதுக்கு பின்னாடி போறாங்க? புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நமக்கு என்னது, ஏதாவது ஒரு பதவி, பொறுப்பு, ஒரு வட்ட செயலாளர், ஒரு சதுர செயலாளர், ஒரு முக்கோண செயலாளர், ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா? அப்படிதானே? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பொறுப்பு கிடைக்குமா? ஸ்டேட்ல ஒரு பொறுப்பு கிடைக்குமா? அல்லது ஒரு உதவி தலைவரா ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமா அப்படின்னு. அதே போல இயேசு அந்த நாட்கள்ல வந்த பொழுதும் அவரை பின்பற்றி ஒரு திரளான ஜனங்கள் என்ன செய்தாங்க, பின்பற்றி போனாங்க. சரியா? அப்ப அதுல ஒரு ஆள் யாரு? இந்த யூதாஸ் அப்படிதான் நினைச்சார். இயேசு கண்டிப்பாக அவர் யாரா இருக்கிறாரு? ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. ஒரு நாளில அன்னைக்கு இருக்கிற அந்த ஆட்சியாளர்கள்லாம் தள்ளிட்டு இவர் ராஜாவா அமரப்போறாரு. அப்போ யாருன்னா ட்ரெஸரர் நான் தான் அப்படின்னு சொல்லி யார் நினைச்சா? யூதாஸ் நினைச்சார். அப்படிதானே? அதை பின்பற்றின சீசர்கள் எல்லாம் மற்ற சில ஜனங்கள் அவரை அப்படி பின்பற்றினாங்க. ஆனா இயேசு அவர் ஒரு நாள் நான் ராஜான்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர் தான் ராஜாதி ராஜா. எனவே அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறபடினாலே அவரை நாம் பாடி ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவருக்கு நாமத்தை செலுத்த வேண்டும். 4ஆம் வசனம் சொல்லுது, தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். அல்லேலூயா. ஒரு நாளில சரியா நம்ம ஒரு சுதந்திரமான தேசத்துல இருக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுல யாரு ராஜாவா இருப்பா? ஆண்டவர் ராஜாவா இருப்பார், ராஜாதி ராஜாவா இருப்பார். அப்படிதானே? சரியா? இந்த கவர்மெண்ட் தான் கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா ஒரு கார் எடுத்துட்டு பக்கத்து திருச்சி வரைக்கும் போக முடியல, அதுல ஒரு 2 டோல் போட்டு என்ன செய்யறாங்க, பணத்தை பிடுங்கிறாங்க. அப்போ ஒரு சுதந்திரமா நம்ம எங்கேயும் போக முடியல, சுதந்திரமா எதையும் செய்ய முடியல. ஆனா கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருப்பாரானால் நமக்கு எல்லா சுதந்திரத்தையும் நன்மையும் கிருபைகளை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இல்லையா சொல்லலாமா? எனவே நாம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறது, எனவே தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயரே என்ன செய்கிறார்? எழுந்தள்ளினார். அவர் ராஜாவா அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆராதனையிலே அவர் எழுந்தள்ளி இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சில கோயில்கள்ல சில திருவிழா நாட்கள்ல நம்ம தெய்வம் எழுந்தள்ளிட்டாரு, உடனே எல்லாரும் பணிந்து என்ன செய்யுங்க, கும்பிடுங்க, வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் அவர் எழுந்தள்ளி இருக்கிறார். அல்லேலூயா. குறிப்பாக நம்முடைய ஆராதனையில அவர் எழுந்தள்ளி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எழுந்தள்ளி இருக்கிறார்னா எப்படி? அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறத எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்காரு அப்படியா? இல்ல, அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, தேவனை போற்றி என்ன செய்யுங்கள், பாடுங்கள். சரியா? அப்புறம் மீண்டும் என்ன சொல்லுது? பாடுங்கள். அவர் 2 பாட்டு பாடாம அப்படியா? அவரை பாடிக்கிட்டே இருக்கணுங்க. அல்லேலூயா. பாடிக்கிட்டே இருக்கணும். நீங்க வீட்டுல எத்தனை பேரு பாடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. சரியா? நாங்க எங்க வீட்டுல பாடுறது கம்மி தான், ஆனா எப்பொழுதும் பாடல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நேத்தெல்லாம் பாட்டு ஆஃப் பண்ணும் போது 11:45 மணி நைட்டு. சரியா? பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, ஆனாலும் வீட்டுல எப்பவுமே என்ன செய்யணும், பாடல் தொனிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க பாடுங்க, பாடல் கேளுங்க. அப்போ அவரை போற்றி என்ன செய்யுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை என்ன செய்யுங்கள், போற்றி பாடுங்கள். அப்போ ஒரு வசனத்துல எத்தனை முறை பாட சொல்லி இருக்குங்க?
எத்தனை முறை? 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நாள்ல எத்தனை வேளை? ஒரு நாள்ல எத்தனை வேளை இருக்குது? சரியா? ஒரு நாள்ல காலை ஒரு வேளை, அப்புறம் மதியம் ஒரு வேளை, அப்புறம் மாலையில ஒரு வேளை, அப்புறம் இரவுல ஒரு வேளை. அப்ப 4 வேளை இருக்கிறது. அதனாலதான் இந்த வசனத்துல சொல்லிருக்கு, 4 வேளை நீங்க என்ன செய்யுங்க? பாடுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்களேன். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள்ல எத்தனை நேரம் பாடணும்? நம்ம 4 நேரம் பாடி பாருங்க. ஆண்டவரை துதிச்சு பாருங்க. உண்மையாகவே அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய துக்கம் கவலையாக இருந்தாலும் அந்த பாடுகிற வேளையில, ஆராதிக்கிற வேளையில நம்முடைய துக்கங்கள் கவலைகள் எல்லாம் பனி போல மறைந்து போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் வல்லமை உடையது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நேற்று ஒரு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அப்போ அவரை ஒன்று இடங்களில் கூட்டிகிட்டு போனேன். அப்போ ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போது என்னுடைய நண்பர் தான் அந்த ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க. அப்போ வச்சுருக்கும்போது அவருடைய கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது, நம்ம போய் டேபிளில் உட்காருவோம், அவர் அந்த பக்கம் கவுண்டரில் உட்காந்துருப்பார். அந்த டிவியில் ஒரு வசனம் ஒட்டியிருக்கு. அது அந்த டிவியில் அந்த மானிட்டர் பின்னாடி கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு ஒரு வசனம் ஒட்டியிருக்கு. அப்போ அவரிடத்துல விசா எடுக்கிறதுக்காக ஒரு குறி சொல்லுகிறவர், அவர் பல நாடுகளுக்கு போய் என்ன செய்வாராம்? குறி சொல்லுவாராம். அப்போ மலேசியாவுக்கு போவதுக்கு அவர் 2 முறை விசா அப்ளை பண்ணிட்டாரு. இது பண்ணவே முடியலை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3வது இவரை தேடி வராரு. இவரை தேடி வந்த உடனே, ஐயா இந்தாங்க எனக்கு கொடுங்க, அது நீங்க பண்ணா கண்டிப்பா அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐயா இது 2 முறை ரிஜெக்ட் ஆயிட்டு எப்படி பண்ண முடியும்? நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். இல்லை ஐயா கண்டிப்பா நடக்கும். எப்படி இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்லுறீங்க? ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார் அப்படின்னாராம். ஒரு குறி சொல்லுகிற நபர் ஆண்டவர் என்னதையா பேசினாரு? கர்த்தர் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா நான் யாரை இப்ப நம்புறேன்? நான் யாரை நம்புறேன்? இந்த கர்த்தரை நம்புறேன். அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிரதர் அப்படின்னு சொல்லி அவரை அப்ளை பண்ணாராம். கரெக்டா 15 நிமிஷத்துல அவருக்கு விசா, ஆன்லைன் விசா வந்துருச்சான். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பான்னு அந்த வார்த்தை அதுல எழுதியிருந்து அதை நான் விசுவாசிச்சேன். அதை நம்பி நான் கர்த்தர் எனக்கு செய்வார்னு சொல்லி நான் இதை அவர்கிட்ட செய்ய சொன்னேன். உடனே எனக்கு விசா வந்துருச்சுன்னு சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. எனவே அவருடைய நாமத்தை புகழ்ந்து நாம் பாட வேண்டியது அவசியமா இருக்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்க. எப்படி பாடணுமா? கருத்துடனே, ஏனா தானான்னு அல்ல, கருத்துடனே, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அப்புறம் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், ஒரு மியூசிக்கை போட்டுட்டு எல்லாரும் கைத்தட்டி அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு கும்மாளம் அடிச்ச மாதிரி அல்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அந்த பாட்டை பாடும் பொழுது அந்த வார்த்தைகளை உணர்ந்து பாருங்க. என் வலது பக்கத்தில் அவள் நிழலா இருக்கிறார், உனக்கு துணையா இருக்கிறார். சிங்க கெபில தானியேலை விடுவித்த ஆண்டவர் உங்களை விடுவிக்க போதுமானவர். அந்த பாட்டை பாடும்போது, ஆண்டவரே அன்னைக்கு தானியேலை விடுதலை ஆக்கினவர் இன்றைக்கும் எங்களை விடுதலை ஆக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தை ஏன் இவ்வளவு அல்லேலூயா எழுத வச்சிருக்கு? ஏன் இவ்வளவு பெரிய புத்தகம்? ஒரு 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 20 பக்கம் போதுமே. சரி, அந்த வாக்கு தத்தங்கள்லாம் எழுதி ஒரு 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 30 பக்கத்துல எழுதி ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தை தந்திருக்கலாமே. ஏன் இவ்வளவு கதைகளெல்லாம் எழுதி வச்சிருக்கு? இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவ்வளத்தையும் செய்து முடித்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லது எந்த தோல்வியை குறித்து, எந்த கவலையை குறித்து, எந்த கண்ணீரை குறித்து, எந்த நஷ்டத்தை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அவர் ராஜாதி ராஜாவாய் அரசாளுகிறார். கர்த்தரை நாம் துதித்து பாட வேண்டும். 8வது 9வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவங்க மகா உன்னதமானவர். அல்லேலூயா. நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, அவர் மகா உன்னதமானவர். கண்களை மூடி சொல்லுங்க, அம்மா அவர் மகா உன்னதமானது. அன்பின் தகப்பனே, நீர் உன்னதமான தேவன். நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி.
தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சின்ன எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போம் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போம் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போம் என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தனல் தேவன். வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. வியாதி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. திரையின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போ என்னை காத்திட்ட தேவன். திரையின் மறைவில் என்னை காத்தனல் தேவன், கருவில் சிசு போ என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போம் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போம் என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். தோல்வி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. தோல்வி என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் மின்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில் என்னை காத்தனல் தேவன், தமக்குள் என்னையும் காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சூழ்ந்தன. இப்பொழுதும் நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக ஜெயராஜ் பிரதர் நம் மத்தியிலே உண்டு. அவர்கள் நமக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாம் வரவேற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 25வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 25வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினை
உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவேன். உடன்படிக்கையின் தேவன் என்றும் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் என்றும் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. தேங்க்யூப்பா. நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. தாகத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய ஜீவ தண்ணீரை கொடுங்கப்பா. கண்மலையிலிருந்து நீரூற்று புறப்படட்டும் ஐயா. எங்கள் மத்தியில நீங்கள் எழுந்தருளுங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இந்த மண்ணான பாத்திரத்தில் இருந்து மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடி வாசிப்போம். சங்கீதம் 25வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் வழிகளை தெரிந்து கொள்கிறோம், ஆனா அந்த வழிகள்ல நம்ம போக முடியல. கர்த்தர் தெரிந்து கொள்ளும் வழியை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரும், ஒரு எதிர்காலம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் அழைத்தார். முட்செடியின் மத்தியில் ஆண்டவர் தரிசனமானார். மோசேயோடு பேசினார். எப்பா, எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன்பா. அவர்கள் ஆளோட்டி நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் பெருமூச்சை நான் அறிந்திருக்கிறேன். இப்ப நீ கிளம்பி போப்பா, உன்னை நான் அனுப்ப போறேன். பார்வோன்ட்ட நீ போகணும், போய் பேசணும். ஹல்லேலூயா. ஜனங்கள்கிட்ட பேசணும், ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும். இந்த பாத்திரமாய் உன்னை எடுத்து நான் பயன்படுத்த போறேன்னு சொல்லி தம்முடைய வழியை மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நாம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்துக்கு நேர செல்லும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம குருட்டாம்போக்கில் நம்முடைய வாழ்க்கை வழியை தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு வழியில போவோம், அவங்கள மாதிரி போவோம், இவங்கள மாதிரி போவோம், மற்றவங்கள காப்பி அடித்து போனோமானா நம்முடைய பாதையில இடறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மனுஷன் ஆகிய மோசே தேவ ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஓரேபு பக்கத்துல வந்த உடனே ஓரேபிலே போய் தனித்திருந்த ஆண்டவரோடு முகமுகமாய் பேசி கொண்டு இருக்கிறார். கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் மோசேக்கு என்ன நேர்ந்ததோ, இவ்வளவு நாளாச்சு, 40 நாளாச்சு, இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தனக்கு முன் செல்லும் தெய்வங்களை தனக்கு உண்டு பண்ணணும்னு சொல்லி பொற்காதணிகளை கொண்டு வந்து ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 32வது அதிகாரம், யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 8வது வசனம் 9வது வசனம். விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள்,
அவர்கள் தங்களுக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே என்றார். மோசேயை நோக்கி, நல்லா கவனிங்க, யார் யாருக்கு ஆண்டவருடைய வழிகள் தெரியாது என்று சொன்னால், இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். முதலாவது ஒரு காரியத்தை ஒப்பிடுகிறார். எப்பா, வணங்கா கழுத்து இருந்தா கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க? தங்களை கெடுத்து கொண்டார்கள், தங்களை கெடுத்து கொண்டார்கள், தங்களுடைய பிரயாசங்களை கெடுத்து கொண்டார்கள், தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் இதே வார்த்தையை சொல்லுகிறார். உபாகமம் 9வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் விட விட்டு போ, உன்னை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நல்லா கவனிங்க, நான் அவர்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகி போனார்கள். நல்லா கவனிங்க, இங்க காரியம் சொல்றார். எப்பா, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்கப்பா, சீக்கிரமா இறங்கி போ. தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டாங்க, தங்களுடைய பிரயாசங்களை கெடுத்து கொண்டாங்க. 106வது சங்கீதத்துல சொல்லுகிறார், 19வது வசனம் 20வது வசனத்துல வாசித்தோமானா, 106வது சங்கீதம் 19வது வசனம் 20வது வசனம். தங்களுடைய மகிமையை ஓரேபிலே ஒரு கன்று குட்டியை உருவாக்கி நமஸ்கரித்தார்கள். தங்களுடைய மகிமையை, இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மகிமையாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்பா சொல்றாரு, எப்பா, நீங்க இந்த காட்டு புஷ்பங்களை பார்த்துக்கலும் நீங்க விசேஷமானவர்கள்ப்பா. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அப்பாவுடைய வாக்குத்தத்தம் உண்மையானது. ஹல்லேலூயா. ஏசாயா 42வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் கர்த்தர், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். ஆமென். என்னைக்கு ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு பரிசுத்த ஜனமாய் உள்ள வர்றோமோ, உள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வந்து தங்க ஆரம்பிச்சிருவார். நாம் அவருடைய மகிமையின் சாயலாய் மாறி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஜனங்கள் முதலாவது மோசேக்கு கீழ்ப்படிந்தார்கள், அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தார்கள். கர்த்தருடைய மகிமை இவர்கள் மேல இருந்தது. கர்த்தருடைய மகிமையின் சாயலை இவர்கள் பிற்காலத்தில் என்ன செய்தார்கள்? சாதாரண புல்லை தின்கிற ஒரு மாடையின் சாயலாய் மாற்றினார்கள், கெடுத்து போட்டாங்க. ஹல்லேலூயா. தங்களுடைய வழிகளை கெடுத்து போட்டாங்க, தங்களுடைய சிந்தனைகளை கெடுத்து போட்டாங்க, தங்களுடைய பிரயாசங்களை கெடுத்து போட்டாங்க. இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தேவனுடைய வழியை அறிய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், சங்கீதம் 95வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தோமானா, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கோபம் அதிகமாகிறது. அதிகமாகி அப்பா சொல்றார், என் பிள்ளைங்களை 40 வருஷமா நான் நடத்தினேன்ப்பா, 40 வருஷமா என்னோட போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை ஆரோசிக்கிறேன், வெறுக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் வழுவி போகிற இருதயம் அவர்களுக்கு காணப்படுகிறது. ஏன் ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயம் வழுவி போகிறது? நல்லா கவனிங்க. சாலமோன் தேவ மனுஷன் அழகாய் ஆலயத்தை கட்டினார். அவர் வேண்டி ஜெபித்ததெல்லாம் ஆண்டவர் செய்தார்.
கர்த்தருடைய மகிமை உள்ள வந்து நிரப்ப ஆரம்பித்தது. அந்த வஸ்திர தொங்கலால் தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில பாருங்க, சாலமோனுடைய பின் நாட்களில் ஒரு வழுவி போகிற இருதயம் உண்டாக ஆரம்பித்தது. ஆசை இச்சைகள், மனுஷனுடைய ஆசை இச்சைகளை அடக்க முடியவில்லை. அநேக ஸ்திரீகள் மேல ஆசைப்பட்டார். நாளடைவில் பாகாலை வழிபட ஆரம்பித்தார். அவருடைய இருதயம் வழுவி போனது. வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் கர்த்தருடைய வழியை அறிய முடியாது. வணங்கா கழுத்துள்ளவர்கள் எப்படி கர்த்தரை அறிய முடியாதோ அதே போல வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் கர்த்தருடைய வழியை அறிய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வழியை அறிந்திருக்கணும். ஆண்டவரே, என்னை என்ன நோக்கத்திற்காக வேறு பிரிச்சீங்க? என்ன நோக்கத்திற்காக என்னை தெரிந்தெடுத்தீங்க? என்ன நோக்கத்திற்காக சபையில கொண்டு வந்து சேர்த்தீங்க? என்ன நோக்கத்திற்காக ஒரு ஐக்கியத்தை வச்சிருக்கிறீங்க? எனக்கு அந்த வழியை காட்டுங்கப்பான்னு நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சங்கீதம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். சங்கீதம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஒரு துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் காணப்படுமானா, அவனுடைய கூட்டாளிகள் துன்மார்க்கராய் காணப்படுவார்களானா, அவங்களுடைய சுபாவம் தான் அவனுக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அறிந்து கொள்ள அவனுடைய சிநேகிதர்களை பார்க்கணுமா. ஹல்லேலூயா, ஆமென். யாரு கூட சிநேகம் பார்க்கறாங்களோ, சிநேகம் பண்றாங்களோ, அவங்களுடைய சுபாவம் அப்படியே வரும். ஒரு துன்மார்க்கனோட சிநேகம் பண்ணா துன்மார்க்கனுடைய கிரியைகள் அப்படியே வந்துடும். ஹல்லேலூயா. இவர்கள் கர்த்தரை அறிய முடியாது, கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள முடியாது. அடுத்த ஒரு காரியம், யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம். இரு மனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாய் இருக்கிறார்கள். 2 நினைப்பு நினைச்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழியை அறியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பாருங்க, எலியா தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீர்கள் என்று சொல்லி எலியா அத்தனை பேருக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருமனம் என்பது கூடாத காரியம். இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரே நினைப்பு, அப்பா நீங்க வாக்குத்தத்தம் பண்ணீங்க, நீங்க எனக்கு கொடுப்பீங்க, உறுதியா நில்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்க அந்த சுதந்திரத்தை சுதந்திரிக்க விடாதபடி எத்தனையோ தடைகள் வரலாம், எத்தனையோ வழுவி போகிற கிரியைகள் வரலாம். எதையும் நம்ம பார்க்க கூடாது, பொருட்படுத்த கூடாது. அல்லேலூயா, ஆமென். நீங்க சொன்னதை செய்து முடிப்பீங்கப்பா. நீங்க வாக்கு மாறாத தெய்வம், எனக்குன்னு என்ன வச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பா என் வாழ்க்கையில செய்வீங்க. ஒரேதான் முழு நம்பிக்கையோட இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் கூறுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்குள்ள விசுவாசம் என்கிற விதை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அது வளர 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 அது அநேக கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைங்க தங்களை கெடுத்து கொண்டதுனால அவங்கள பார்த்து அப்பா சொல்றார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்பா, இவங்க என் வழியை அறிய முடியாதுப்பா, இவங்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள்பா, இவங்க இருதயம் வழுவி வழுவி போயிரும். ஏதாவது ஒரு ஆசை இச்சையானதை பார்த்துட்டாங்கன்னா உடனே அது பக்கம் சாஞ்சு போயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் அப்படி போயிரும். அதனால பாருங்க, அவங்கெல்லாம் கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், எரேமியா 3வது அதிகாரம்
3வது 4வது வசனம். எரேமியா 3வது அதிகாரம் 5வது அதிகாரம். எரேமியா 5வது அதிகாரம் 3வது 4வது வசனம். உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்கி இருக்கிறது. அவர்களை அடிக்கிறேன், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்கினேன், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். எப்படியா? அவங்க முகங்களை எப்படி ஆக்குறாங்க? இருதை கண் முகத்தை அப்படியே மலையை போல கல்ல போல கட்டி ஆக்குறாங்க. திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தருடைய வழியையும் தேவனுடைய நியாயத்தையும் அறியாது இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. முகத்தை கடினப்படுத்துகிறவன், நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு, தன் முகத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். ஒரு நாளும் தேவ பிள்ளைங்க முகத்தை கடினப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கணும். எப்பா, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய சிந்தனைகளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் கழுத்து ஒரு நாள் வணங்கா கழுத்தாய் காணப்படக்கூடாது. என் முகம் ஒரு நாள் இறுகி போன கல்லான முகத்தை போல பாறையாக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு அப்பா ஒரு பேரு கொடுக்கிறார். இவர்கள் மதியற்றவர்கள், இவர்கள் மதியற்றவர்கள். இவர்கள் தங்களுடைய முகத்தை கடினப்படுத்துறாங்க. தங்கள் முகத்தை கடினப்படுத்துகிறவர்கள் கர்த்தருடைய வழியை அறிய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் நம்ம கொண்டு என்ன வச்சிருக்கிறாரு, நமக்கு என்ன வழி காட்டுறாரு, இதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவ மனுஷனாகிய மோசே ஆண்டவற்றை ஜெபிக்கிறார். வாசிப்போமா? யாத்திராகமம் 33வது அதிகாரம், 33வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம். மோசே ஆண்டவர் தேவ சமூகத்துல கேட்கிறார், அப்பா, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால். முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் உம்மை அறியணும்பா. உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் இரண்டாவது சொல்லுகிறார், உம்முடைய வழியை எனக்கு அறிவிங்கப்பா. அல்லேலூயா. உம்முடைய வழியை எனக்கு அறிவிங்கப்பா. உம்மை காணணும், உங்களுடைய வழியை நாங்க பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு நீ என்ன வழி காட்டுறீங்களோ அந்த வழியில நான் நடக்கிறேன்ப்பா. நீங்க எனக்கு பாதை காட்டுங்கப்பா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தருளும் என்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். நல்லா கேளுங்க. இங்க மோசே கேட்கிற கேள்வி என்ன? உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறானோ ஏதாவது ஒரு பிளான் போட்டு காட்டியிருக்கணும். அல்லேலூயா. அப்பா என்ன ஆன்சர் கொடுக்கிறாரு பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப என்ன அர்த்தம்? ஏப்பா, என் வழி ஓ வழி, ஏன் நான் எங்க நடக்கிறனோ என் பின்னாலேயே நீ வரணும். ஹல்லேலூயா. என் சமூகம் தான் உனக்கு வழி. ஹல்லேலூயா. என் பிரசன்னம் தான் உனக்கு வழி. நான் எங்க உன்னைய கூட்டு போறனோ அங்க அப்படியே நீ வரணும். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆவியானவருடைய நடத்துதல். தேவ மனுஷனாகிய பிலிப்புவை அதே மாதிரிதான் எடுத்து நடத்தினார். அனனியாவை அதே மாதிரிதான் எடுத்து நடத்தினார். எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டு இருந்த சவுல் தேவ பிள்ளைகளை ஆலயத்திற்குள்ள சென்று அவர்களை தரதரன்னு வெளியே இழுத்து அவர்களை கொன்று குவித்த அந்த சவுல் ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திச்ச உடனே குருடனாய் விழுகிறார். கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் விழுகிறார்.
உடனே ஆண்டவர் அங்க போய் தேவ மனுஷன்ட்ட பேசுறார், அப்பா அந்த அவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்பா, நீ அவனை போய் அவனுடைய கண்கள்ல கைய வச்சு நீ அவனை குணமாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்மை ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்கிறார், நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்பா நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்பா சொல்றாரு, எப்பா எனக்கு வழியை காட்டுங்க, நான் உன் கூட வரேன், நான் உன் கூட வரேன். நான் எங்க போகணும் அங்க நீ வரணும். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை நீ செய்யணும். நான் என்ன திட்டம் கொடுக்கிறேனோ அந்த திட்டத்தின்படி நீ போகணும். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, என் வாழ்க்கையில நடந்த காரியம் அதுதான். 30 லட்சம் ரூபாய் கடன்ல காணப்பட்டேன். கடனை எப்படி அடைப்பது வழி தெரியல. ஒரு மனுஷன் ஆண்டவர் கொண்டு வந்தார், தேவ சமூகத்துல காத்திருந்தேன், எனக்கு ஒரு வழி காட்டுங்க. ஒரு மனுஷன் எங்க இருந்தே வந்தார், வந்து சொன்னார், ஐயா இந்த மாதிரி ஒரு பவுடரை ரெடி பண்ணணும் அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கனக்குள்ள கிடைக்கிற அந்த ஆகாத போகாத மண்ணு இதுகளை வச்சு, நம்மகிட்ட கிடந்துற கழிவு இதுகளை வச்சு ஒரு மெட்டீரியல் தயார் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் ஐடியா கொடுத்தார், அப்பா நீ போப்பா, ரோடெல்லாம் அங்கங்க குப்பையா கிடக்கு, அந்த குப்பைகளை அள்ளிட்டு வா. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, இந்த வர்ற பகுதியில இப்ப கூட நீங்க நிறைய பார்க்கலாம், அங்கங்க சாம்பல்கள் வந்து ரோட்ல கொட்டி கிடக்கும். இந்த சாம்பல்களை அன்னைக்கு என்ன பண்ணேன் தெரியுமா, அங்க இருந்து 5-6 வண்டிகளை கொண்டு வந்து, ஆளுகளை 10 பேரை கொண்டு வந்து, அதை பூரா அள்ளி 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 பேக்கிங் பண்ணி கொண்டு போய் அங்க கொண்டு போய் அதை அரைச்சி மாவாக்கி அதோட சேர்த்து கரெக்ட் பண்ணி இங்க இருந்து எங்க போச்சு தெரியுமா, இங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் போச்சு. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வழிகள் யாருக்குமே பிடிபடாது. கர்த்தர் உங்களை நடத்துவார் என்றால் எதை கொண்டு நடத்தலாம்? ஹல்லேலூயா. அற்பமானதை கொண்டு ஆண்டவர் விசேஷமாய் உங்களை நடத்தலாம். நீங்க நினைக்கலாம், என்கிட்ட என்ன இருக்கு, வித்தியாசமாய் ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த சரக்கு போன உடனே அங்கிருந்து ஒரு கால் வருது, உங்க சரக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எத்தனையோ பேர் சரக்கு கொடுத்தாங்க, அதை காட்டிலும் இது நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. உங்களுடைய வழிகள் ராஜபாதையா இருக்கணும். மற்றவங்க செய்யற மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா விழுந்து போவோம், இடையில நின்றுவோம், திகச்சு போய் நின்றுவோம். இதே போலதான் கேரளாவில இருந்து கிளே மெட்டீரியல் எடுத்துட்டு வருவோம். எல்லா பேரும் வாங்குறது பூரா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வாங்குவாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வேணும்பாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிறது அப்படியே கண்ணை பறிக்கிற ஒயிட், அந்த ஒயிட் மெட்டீரியல் தான் எல்லாரும் வாங்குவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன நடத்தினார் பாருங்க, யாரு வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ அந்த ரொம்ப விலை கம்மியா அங்கிருந்து கொண்டு வரும்படி கிருபை செஞ்சார். எல்லாரும் யோசிச்சாங்க, என்னங்க இந்த குப்பையை போய் வாங்கிட்டு வரீங்க, அந்த குப்பையை அரைச்சு அதே ரேட்டுக்கு சமமாய் கொண்டு போய் விற்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைங்க தேவ பிரசன்னத்துல நிரம்பி இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. உங்களை புஷ் பண்றத நீங்க உணரலாம், உங்களை இந்த பாதையில கொண்டு போறத நீங்க உணரலாம். அதனாலதான் மோசேட்ட சொன்னாரு, எப்பா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்பா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், எதை கண்டு நீ திகைக்க தேவையில்லை. இதுக்கு நான் என்ன செய்யறது, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யறது, இந்த தேவைக்கு என்ன செய்யறது, ஒன்னும் கலங்காத, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் போது நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, ஆமென். அப்பாவுடைய விருப்பம் அதுதாங்க, என் பிள்ளைய நான் கையை பிடிச்சு கூட்டு போகணும். ஆமென். அதனாலதான் ஏசாயால சொல்றாரு, அவன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அவர் நம்மளை கையை பிடிச்சு நடத்துறவருங்க அப்பா, கையை விட்டுட்டு போறவர் இல்ல.
நம்ம தான் கையை விட்டுட்டு போறோம். ஆனா அப்பா நினைக்கிறது என்ன தெரியுமா? என் பிள்ளைகளை கையை பிடிச்சு நான் கொண்டு போவேன். அல்லேலூயா. எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போய் நிப்பாட்டுவேன். அல்லேலூயா. ஆமென். உயர கண்மலையின் உச்சியில நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. மோசே அதே மாதிரிதான் எடுத்து பயன்படுத்தினார். தேவ பிள்ளைகளாகிய யோசேப்பை ஆண்டவர் அதே மாதிரி தான் பயன்படுத்தினார். ஏன்? யோசேப்புக்கு ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இருந்ததுனால யோசேப்பை ஆண்டவர் எடுத்து கனப்படுத்தினார். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார். யோசேப்புக்கு முதலாவதே ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு சொப்பனத்துல வெளிப்படுத்திட்டார். சொப்பனத்துல வெளிப்படுத்தின பாருங்க, குழியில நின்று யோசிச்சிருப்பார், ஆண்டவரே நீங்க ஒரு சொப்பனம் கொடுத்தீங்களப்பா, இந்த சொப்பனம் எப்படிப்பா நிறைவேறும்? யோசிச்சிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க. யோசிச்சிருப்பார். குழியில இருந்து தூக்கி எடுத்து காசுக்கு வித்துடுறாங்க, அடிமையா கொண்டு போகப்படுகிறார் எகிப்துக்கு. அங்க அடிமையா இருக்கும் போது யோசிச்சிருப்பார், ஆண்டவரே நீங்க ஒரு சொப்பனம் கொடுத்தீங்கல்லப்பா, என்னாச்சு? அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தெய்வம். அதனாலதான் வேதம் கூறுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாருங்க, நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, கரெக்டா அந்த நேரத்துல செயல்படுத்துவார். அல்லேலூயா. 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 ஏற்ற வேளை வந்துச்சு. யோசேப்பினுடைய சொப்பனம் அப்படியே நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. எந்த சகோதரர்கள் நிந்தித்தார்களோ, எந்த சகோதரர்கள் கொலைவெறியோடு தாக்கினார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசேப்பை எடுத்து ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அதனாலதான் தாவீதும் சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. நம்மளை உயர்த்தி வைப்பது அங்க அப்பாவுடைய நோக்கம். அவருடைய வழியை அறிந்து கொள்ளணும். தேவ பிரசன்னம் எப்போது நம்ம மேல இருக்கும்போது, அப்பா நீங்க நடக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி அப்பா போறாரு. அல்லேலூயா. இதுதாங்க மோசேக்கு நடந்தது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்பா. அதுக்கு முன்னாடி அப்படித்தான். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்னாடி பின்னாடி அப்பா நடந்து போறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்ம ஒருபோது நாம் தனிமையானவர்கள் அல்ல. எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு ஒருத்தரும் இல்லையே நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்ய கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்க கூடவே வருவார், கூடவே வருவார். நீங்க பேசுறது அப்பாவிட்ட பேசணும், வேற யார்கிட்டையும் பேசி நீங்க மனம் தளர்ந்து போக கூடாது. நீங்க உலகத்துல போய் ஒரு பிரச்சனையை சொன்னீங்கன்னா 100 மாறிடும். அல்லேலூயா. அதே உங்க பிரச்சனையை அப்பாட்ட சொல்லுங்க, அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதுதாங்க தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம், அதிசயம். இதுதான் கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டுமானா கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக எப்போதும் காணப்படணும். தேவ பிள்ளைகளாகிய நம்ம அதிகாலையில எந்திரிக்கணும், செபிக்கணும், தேவ பிரசன்னத்தோட நிரம்பணும். அந்த நாள் அந்த பிரசன்னத்திலேயே கழிங்க பார்ப்போம். உங்களுக்கு எந்த தீங்கும் வராது, எந்த வீணான செலவுகளும் வராது. உங்களுடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளாய் மாறும். ஆமென். அதனாலதான் அப்பா சொன்னாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், கூடயே இருந்து ஆலோசனை சொல்லுவேன்பா, எப்படி நடக்கணும் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வார்த்தையும் கேட்கிறாரு மோசே. அதே யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கூறுவேன், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ. நல்லா கவனிங்க. அவர் உங்களோடு கூட வரும்போது
அவருடைய மகிமையின் பிரசன்னம் எப்போதும் உங்களோட கூட வரும்போது உங்க சித்தம் அவருடைய சித்தமாய் மாறும். உங்களுடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களாய் மாறும். அல்லேலூயா, ஆமென். உலகத்திற்கொத்த வேஷம் வராது. அதனாலதான் ரோமர் 12 சொல்றார், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் அவருக்கு நன்மையானது, அவருக்கு பிரியமானது இன்னதென்று அறிந்து. வாசிப்போமா? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியமானது கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டுமானா ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபம் அடையணும். இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா, ஆமென். அவருக்கு நன்மையானது என்னது, அவருக்கு பிரியமானது என்னது, இதையே நாம சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுதான் அப்பா எதிர்பார்க்கிற காரியங்கள். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரத்துல 24வது வசனத்துல இருந்து நம்ம வாசித்தோமானா, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட தெரிந்து கொண்டு. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு தரிசனம் வேணும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாம நம்ம ஓடக்கூடாது, நம்ம ஒரு எய்மோட ஓடணும். அல்லேலூயா. இங்க தேவ மனுஷனாகிய மோசேக்கு இருந்த எய்ம் என்ன? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா கவனிங்க, இவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் வச்சுட்டாரு. விசுவாசம் என்ன விதை உள்ள வந்த உடனே அவருக்குள்ள பாருங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த ராஜபோஜனை வேண்டாம். எப்படி தானியேல் வெறுத்தாரோ அதே போல ராஜ மேன்மையை மோசே வெறுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமென். அதை வெறுத்துட்டு பாருங்க, எதை தெரிந்து கொள்கிறார்? இனி வரும் பலன் என்ன, இனி நமக்கு என்ன பலன் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ மனுஷனாகிய நம்ம இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்பா சொல்லுகிறார், நான் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் கொடுக்க வரப்போறேன். ஆமென். அவருடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கு. இனி வரும் பலன் மேல் நம்ம நோக்கமா இருக்கணும். அல்லேலூயா. அப்பாவுடைய முகம் எப்போதும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும், ஒரு நாள் துக்கப்படக்கூடாதுங்க. நீங்க ஜெபிக்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அப்பா சந்தோஷப்படணும். பிரியமானவனே உங்களோட பேசணும், உங்களோட உறவாடணும். வேத வசனத்தை திறந்த உடனே அப்பா உங்களோட பேசணும், வசனத்தின் மூலம் உங்களோட பேசணும். உங்கள் ஜெபங்கள் உடனுக்குடனே அங்கீகரிக்கப்படணும். அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும், ஆண்டவருடைய வழி நடத்துதல் வேணும். அதனாலதான் சங்கீதத்துல சொல்ல இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இன்னைக்கு நம்மளா சில வழிகளை தெரிந்து கொள்ளுகிறோம். இதுல சம்பாதிக்கலாம், அதுல சம்பாதிக்கலாம், அப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும், அவங்கள பிரியப்படுத்த இவங்கள பிரியப்படுத்த. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவரை பிரியப்படுத்த பாருங்க. தானியேலை பார்த்து சொன்னார், எனக்கு பிரியமானவன். அந்த ஒரு வார்த்தை நமக்கு வேணுங்க. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருந்தா உங்களை விட்டு விலகவே மாட்டார். அதனாலதான் அப்பா சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல
உன்னை கைவிடுவதும் இல்ல. நான் உன் கையை பிடிச்சு நடப்பேன். ஒரு நாளும் என் கையை உன்னை விட்டு நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் வனாந்தரத்தில வழியை உண்டு பண்ணுகிற தெய்வம். அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தெய்வம். அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை எல்லாம் நேராக்குகிற தெய்வம். கரடு முரடானவைகளை சமமாக்குகிற தெய்வம். நீங்க தேவ பிரசன்னத்தில் நிரம்புங்க. ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. அப்பா, உங்க வழியின்படி எங்களை நடத்தி கொண்டு போங்கப்பான்னு நீங்க சொல்ல ஆரம்பிங்க. உங்க வழியில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் சீர்படுத்தி உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீரின் பாதைகள் வரலாம். ஆனாலும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும்போது, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் போது எல்லாவற்றையும் சரி பண்ணி உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய வழியை கேட்கணும். மோசே கேட்டது போல, உம்முடைய வழியை எனக்கு காட்டுங்கப்பா. நான் செல்ல வேண்டிய பாதை எனக்கு காட்டுங்கப்பா. என்னென்னமோ பிசினஸ் பண்ணி எல்லாத்துலயும் நான் லாஸ் ஆயிட்டேன், எனக்கு காட்டுங்கப்பா. இதுல காலை வச்சு நான் விழுந்துட்டேனப்பா, எனக்கு காட்டுங்கப்பா, எனக்கு வழி காட்டுங்கப்பான்னு சொல்லும்போது உங்களுக்கு வழி காட்டுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படி எழுந்திருப்போமா? ஜெபிக்கும்படி எழுந்திருப்போம். சோதரமப்பா, சோதரமப்பா, சோதரமப்பா. நன்றி சுவாமி. சோதரமப்பா, சோதரம், சோதரம், சோதரமப்பா. உமக்கு நன்றி சுவாமி. சோதரமப்பா, சோதரமப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், உம் நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவேன்னு சொல்லுவோமா? இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி ராஜா, அளவில்லா நன்மைக்காக. நன்றி, நன்றி ராஜா, அளவில்லா நன்மைக்காக. எதிர்க்கிறவர் முன்னிலோ, தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. எதிர்க்கிறவர் முன்னிலோ, தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே. இயேசுவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி, நன்றி ராஜா, அளவில்லா நன்மைக்காக. நன்றி, நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி.
நீங்க பேசுற வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா. நானே வழியும் சத்தியமும் ஆமென், ஜீவனுமா ஆமென். இருக்கிறேன்னு நீங்க ஸ்தோத்திரம் சொன்னீங்கப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு வழி, வேற வழி இல்லப்பா. நாங்க உலகத்துல எதையோ நம்பி நம்பி கால வச்சோம், எங்களால எழுந்திருக்க முடியலப்பா. எத்தனையோ காரியங்கள்ல நாங்க வேதனைப்பட்டதுதான் மிச்சம். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், எங்க வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம், எங்க வாழ்க்கையில ஒரு புலம்பல். தயவா மன்னிங்கப்பா. எந்தெந்த இடத்துல இந்த வணங்கா கொள்ளுத்துள்ள ஜீவியம் இருக்கோ தயவா மன்னிங்கப்பா. எந்தெந்த இடத்துல எங்க இருதய வலிவி போனதோ தயவா மன்னிங்கப்பா. எந்தெந்த இடத்துல நாங்கள் இருமனம் உள்ளவர்களாய் வாழ்ந்தோமோ எங்களை மன்னிங்க டாடி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. இனி வரும் நாட்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எல்லா தடைகளும் நீங்கட்டும் அப்பா. நீங்க முன்பாக சென்று அப்பா கோணலானவைகளை நேராக்குங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. அப்பா ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் பலனை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.